தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் வைகை ஆற்றின் கிளை ஓடும் கரையோரத்தில் முருகன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் 3 தலைமுறைகளாக மண்ணோடு கலந்த வாழ்க்கை வாழ்ந்தது. பாட்டன் விதை விதைத்தான், தந்தை வியர்வை சிந்தினான், முருகன் கனவுகளை விதைத்தான். அந்த ஆண்டு கோடை தொடங்கியபோது முருகன் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். இந்த முறை அவன் தர்பூசணி தோட்டம் அமைக்க விரும்பினான். இந்த பழம் மக்களின் தாகத்தை தணிக்கிறது, நம்ம வாழ்க்கையையும் தணிக்கும் என்று அவன் மனதில் உறுதி செய்தான். ஒரு காலையில் சூரியன் மெதுவாக எழும்பும்போது முருகன் தனது நிலத்தில் விதைகளை விதைத்தான். அவன் மனைவி மீனா அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு விதையும் மண்ணுக்குள் மறையும்போது அதோடு சேர்ந்து மகனின் படிப்பு, வீட்டுக்கடன், அம்மாவின் மருந்து செலவு அனைத்தும் மண்ணுக்குள் போனது. நாட்கள் கடந்தன. முருகன் ஒவ்வொரு காலையும் நிலத்துக்குச் சென்று பார்த்தான். ஒரு நாள் மண்ணை தொலைத்து சிறிய பச்சை முளைகள் வெளிவந்தன. அதை பார்த்தவுடன் அவன் முகத்தில் குழந்தை போன்ற சந்தோஷம். முளைச்சாச்சு என்று அவன் சத்தமாக சொன்னான். அந்த குரலை கேட்டு மூத்த விவசாயி ராமசாமி வந்து, நல்ல பயிர்தான் தர்பூசணி, ஆனா கவனம் வேணும் என்று அறிவுரை சொன்னார். முருகன் அதை மனதில் வைத்துக் கொண்டான். செடிகள் வளர வளர தோட்டம் பசுமையால் நிரம்பியது. கொடிகள் மண்ணில் ஊர்ந்து விரிந்தன. நீர் முக்கியம் என்பதால் முருகன் ட்ரிப் இரிகேஷன் முறையை பயன்படுத்தினான். கடன் வாங்கிய பணம் இப்போது எதிர்கால முதலீடாக மாறியது. ஒரு நாள் இலைகளில் கருப்பு புள்ளிகள் தோன்றின. பூச்சிகள் தாக்கியது. முருகன் பதறினான். உடனே வேளாண் அலுவலகத்துக்குச் சென்று ஆலோசனை கேட்டான். அங்கே இருந்த அலுவலர் சாந்தி இயற்கை முறைகளை சொல்லிக் கொடுத்தாள். முருகன் ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை மருந்துகளை பயன்படுத்தினான். நாட்கள் செல்ல செல்ல மஞ்சள் பூக்கள் செடிகளில் மலர்ந்தன. தேனீக்கள் மொய்த்து பறந்தன. மீனா தோட்டத்தில் நடந்து பூக்களை பார்த்து சிரித்தாள். இந்த தோட்டம் நம்ம வீட்டுக்கு நல்ல காலம் கொண்டு வரும் என்றாள். ஒரு காலை பூக்களின் இடத்தில் சிறிய பச்சை காய்கள் தெரிந்தன. முருகன் ஓடி வந்து அம்மாவிடம் சொன்னான். அவள் கையை கூப்பி சாமி காப்பாத்தட்டும் என்று ஆசிர்வாதம் செய்தாள். தர்பூசணிகள் வளர வளர முருகன் ஒவ்வொரு காயையும் கவனமாக பார்த்தான். சில நேரம் அவற்றை மெதுவாக திருப்பி வைத்தான். ராமசாமி சொன்ன அனுபவ வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. தட்டிப்பாரு, சத்தம் சொல்வது பழுத்ததா இல்லையா என்று. ஒரு இரவு பலத்த காற்றும் மழையும் வந்தது. முருகன் தூங்காமல் நிலத்தை நினைத்து பதற்றப்பட்டான். மறுநாள் காலை சென்றபோது சில கொடிகள் சேதமடைந்திருந்தன, சில காய்கள் உடைந்திருந்தன. அவன் மனம் கனிந்தது. ஆனாலும் முழு தோட்டம் பாதுகாப்பாக இருந்தது. விவசாயம் சோதனைகளின் பள்ளி என்று அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தினான். இறுதியாக அறுவடை நாள் வந்தது. பெரிய கனமான தர்பூசணிகள் தோட்டமெங்கும் பளபளத்தன. கிராமத்து இளைஞர்கள் உதவிக்கு வந்தனர். அனைவரும் சேர்ந்து சிரித்தபடி அறுவடை செய்தனர். தர்பூசணிகள் லாரியில் ஏற்றப்பட்டு சந்தைக்குச் சென்றன. வியாபாரிகள் பழத்தை வெட்டி பார்த்தனர். உள்ளே சிவப்பு, இனிப்பு. நல்ல விலை கிடைத்தது. முருகனின் கண்களில் கண்ணீர். அது பணத்தின் கண்ணீர் இல்லை, உழைப்பின் வெற்றியின் கண்ணீர். வீட்டுக்கு திரும்பும்போது முருகன் இனிப்புகள் வாங்கினான். கார்த்திக் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டான். அப்பா, நான் பெரியவனானா உங்கள மாதிரி விவசாயியாகலும் என்றான். அந்த மாலை குடும்பம் முழுவதும் சேர்ந்து தர்பூசணி துண்டுகளை சாப்பிட்டது. சாறு சொட்ட சிரிப்பு பெருகியது. முருகன் வானத்தை பார்த்து நினைத்தான். மண், நீர், உழைப்பு, இதுதான் வாழ்க்கை. தர்பூசணி